அதிக மகசூல் தரும் 109 பயிர் ரகங்களை பிரதமர் மோடி அறிமுகம் செய்து வைத்தார். டெல்லியில் விவசாயிகள், விஞ்ஞானிகளுடன் பிரதமர் மோடி நேற்று கலந்துரையாடினார். அப்போது வேளாண் உற்பத்தி வருவாயை பெருக்கும் வகையில் அதிக மகசூல் தரும் 109 பயிர் ரகங்களை பிரதமர் அறிமுகம் செய்து வைத்தார். அனைத்து பருவநிலைகளையும் தாக்குப்பிடித்து அதிக மகசூல் தரும் உயிரி செறிவூட்டப்பட்ட 109 பயிர் ரகங்களை இந்திய வேளாண் ஆய்வு நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது. அந்த வகையில் 31 வயல் பயிர்கள், 27 தோட்டக்கலை பயிர்கள் என 61 பயிர் வகைகளின் 109 ரகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் 15 கின்னஸ் சாதனையை முறியடித்த டேவிட் ரஸ். அமெரிக்காவின் இடாகோ மாகாணத்தை சேர்ந்தவர் டேவிட் ரஸ். இவர் தனது வாழ்நாளில் 250 உலக சாதனைகளுக்கு மேல் முறியடித்துள்ளார். இந்நிலையில் மேலும் ஒரு மைல்கல்லாக நேற்று ஒரே நாளில் 15 கின்னஸ் உலக சாதனையை முறியடித்த முதல் வீரர் என பெயர் பெற்றார். நடிகர் மகேஷ் பாபு 2 கிராமங்களை தத்தெடுத்தார். ஆந்திராவில் உள்ள புரிபாலம், தெலுங்கானாவில் உள்ள சித்தாபுரம் ஆகிய 2 கிராமங்களை மகேஷ் பாபு தத்தெடுத்துள்ளார். இந்த கிராமங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்து முன்மாதிரி கிராமமாக உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு உள்ளார். இதற்காக அவரை பலரும் பாராட்டியுள்ளனர். ஷாருக் கானுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது. புகழ்பெற்ற லோகர்னோ திரைப்பட விழா சுவிட்சர்லாந்தில் நேற்று நடந்தது. இதில் உலகம் முழுவதும் இருந்து திரைப்பிரபலங்கள் பங்கேற்றனர். இந்த 77வது லோகர்னோ திரைப்பட விழாவில் இந்தியாவின் முன்னணி நடிகரான ஷாருக் கானுக்கு பாடோ அல்லா கேரேரா என்ற வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. சினிமாவில் அளப்பரிய சேவை மற்றும் ஈடுபாட்டுக்காக வழங்கப்படும் கௌரவமான விருது இதுவாகும். இந்த விருதை பெற்ற முதல் இந்திய பிரபலம் ஷாருக் கான் என்பது குறிப்பிடத்தக்கது.